12th standard business max exercise 4.2 first sum அதில் subdivision 1 solve dy by dx equal to a e power y e power y அப்படிங்கிறது LHS கொண்டு வரும் dy இருக்கிறதுனால y termலாம் LHS வரணும் e power y இந்த பக்கம் வந்ததுன்னா by e power y equal to a இருக்கு இந்த dx cross multiply பண்ணுறப்ப dxங்கிறது மேலே வந்துடுது integrating ஏன் integration செய்கிறோம்னா y term தனியாக x term தனியாக வந்துடுச்சு integral இந்த e power y மேலே கொண்டு போயிட்டோம்னா e power minus y ன்னு வரும் into dy equal to a into dx e power minus y க்கு integration e power minus y தான் வரும் அப்புறம் minus y க்கு ஒரு minus equal to a integral dx க்கு x வரும் plus ஒரு c அடுத்தது என்ன செய்கிறோம் ax plus c அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகிறப்ப என்ன ஆகிடும் plus e power minus y equal to 0 அப்படின்னு வரும் next subdivision 2 இந்த இடத்துல dy மேலே இருக்கு அதனால் dy இங்கே இருக்கிறதுனால y termலாம் RHS வரணும் y termலாம் RHS வரணும் y இங்கே என்ன இருக்குது ஆல்ரெடி ஒரு y இருக்குது dy இருக்குது இந்த பக்கம் இருக்கிற 1 plus yங்கிறது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 1 plus y அப்படின்னு RHS வந்துடுது இந்த dx மேலே வந்துடுது dxங்கிறது மேலே வந்துடும் ஆல்ரெடி இங்கே ஒரு 1 plus x ஸ்கொயர் இருக்குது இங்கே இருக்கிற எக்ஸை LHS கொண்டு வரப்போ பை எக்ஸ் அப்படின்னு வரும் ஓகே இதுக்கப்புறம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம் இதை 1 by எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் சீக்குவல் டு இங்கே இந்த ஒய்யை உள்ளார கொண்டு போயிட்டோம்னா ஒய் இன்ட்டு 1 ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் இப்போ எக்ஸ் டைம் தனியாக ஒய் டைம் தனியாக வந்துடுச்சு இன்டகிரேஷன் செய்கிறோம் இன்டகிரேட்டிங் இன்டகரல் 1 by x ப்ளஸ் எக்ஸுக்கும் ஒரு எக்ஸுக்கும் கேன்சல் பண்ண மீதி ஒரு எக்ஸு மட்டும் மேலே இருக்கும் இந்த dx ஈக்குவல் டு இன்டகரல் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை 1 by xக்கு என்ன வரும் நமக்கு தெரியும் 1 by xனா log x எக்ஸு அப்படிங்கிறதுக்கு இன்டகிரேஷன் அந்த பவரில் ஒன்று அதிகமாகும் அதே இதை கீழையும் எழுதிடுவோம் சீக்குவல் டு அதே போல் இங்கே ஒய்யோட பவரில் ஒன்று அதிகமாகும் ஒய் பவர் 2 by 2 ப்ளஸ் இதுலேயும் ஒய்யோட பவரில் ஒன்று அதிகமாகும் ஒய் பவர் 3 by 3 ப்ளஸ் ஒரு சி சேர்க்கணும் அவ்வளோதான் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 y 1 minus x இந்த டேம் RHS கொண்டு போயிட்டோம்னா மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸு எக்ஸு dy by dx அப்படின்னு வரும் மேலே dy இருக்கிறதுனால ஒய் டேம்லாம் இந்த பக்கம் தான் இருக்கணும் RHSல தான் ஒய் டேம் வரணும் அதனால் இங்கே இருக்கிற ஒய் அந்த பக்கம் போனால் dy by ஒய்ன்னு வந்துடும் இந்த dxஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப dxங்கிறது மேலே வந்துடுது dx இருக்கிறதுனால எக்ஸ் டேம்லாம் இந்த பக்கம் வந்தால் மேலே இருக்கிற எக்ஸ் என்ன ஆகிடும் பை எக்ஸ் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது ஒரு 1 minus x இருக்குது இதை தனித்தனியாக எழுதிடும் 1 by x 1 by x மைனஸ் x by x இன்ட்டு dx ஈக்குவல் டு dy by y இப்போ y டைம் தனியாக x டைம் தனியாக பிரித்தாச்சு இன்டகிரேஷன் செய்கிறோம் இன்டகிரேட்டிங் இன்டகரல் 1 by x மைனஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 1ன்னு வரும் இன்ட்டு dx ஈக்குவல் டு இன்டகரல் dy by y இன்டகரல் இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1 by xக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் log x மைனஸ் 1 இன்ட்டு dxக்கு xன்னு வரும் ஈக்குவல் டு 1 by yக்கு log y இதோட நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் c சேர்க்கணும் இதுதான் தேவையான ஆன்சர்
கொஸ்டின் நம்பர் 3ல சப்டிவிஷன் 1 y dx அந்த மைனஸ் டைம் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் எக்ஸ் டிஒய்னு வந்துடும். டிஒய் இருக்கிறதுனால ஒய் டைம் இந்த பக்கம் வரணும். ஏற்கனவே டிஒய் இருக்குது, இந்த ஒய் அந்த பக்கம் வந்தால் பை ஒய்னு வந்துடும். இங்கே டிஎக்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் பை எக்ஸ்னு வந்துடும். இப்போ வேரியபிள் செப்பரபிள், எக்ஸ் டைம் தனியாக ஒய் டைம் தனியாக பிரித்தாச்சு. இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரேட்டிங் இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் equal to integral dy by y. இதுக்கு வேல்யூ என்ன வரும்? 1 by xக்கு log x equal to 1 by yக்கு log y. c சேர்ப்போம்ல, அதையும் என்ன செய்கிறோம்? log cன்னு சேர்த்துக்கிறோம். எல்லாமே லாக்னு வரதுனால இதையும் லாக்னு சேர்த்துக்கிறோம். இது log m plus log n log mn, அதாவது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். c into y. இந்த பக்கம் log x இருக்குது. x is equal to cy அப்படிங்கிறது தான் தேவையான ஆன்சர். 3லேயே சப்டிவிஷன் 2 dy by dx ப்ளஸ் இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது e பவர் x. அதை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1 வரும், ப்ளஸ் இந்த இடத்துல e பவர் x வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸு ஒய்னு இருக்கும். equal to 0. dy by dx equal to இது அப்படியே அந்தாண்ட கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகிடும்? ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 + ஒய் அப்படின்னு வரும். டிஒய் மேலே இருக்கிறதுனால ஒய் டைம் இந்த பக்கம் வரணும், எல்ஹெச்எஸ் வரணும். அதனால் டிஒய் அப்படியே இருக்கட்டும். பை இங்கே 1 + ஒய் இந்த பக்கம் வந்துடுது, பை 1 + ஒய் சீக்வல் டு மைனஸ் இ பவர் எக்ஸ், இந்த டிஎக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ண இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் டைம் தனியாக ஒய் டைம் தனியாக வந்துடுச்சா? என்ன செய்ய போகிறோம்? இன்டகிரேஷன் செய்ய போகிறோம். இன்டகிரேட்டிங் integral dy by 1 plus y is equal to minus integral e power x dx is equal to minus e power x க்கு integration e power x தான், plus ஒரு constant c சேர்த்துப்போம். இந்த பக்கம் LHSல 1ஓட டிஃபரன்சியேஷன் 0, அது பிரச்சனை இல்லை. ஒய்யை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1 வரும், அப்போ மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் இதை எப்படி எழுதலாம்னா log 1 + y அப்படின்னு எழுதலாம். log 1 + y அந்த மைனஸ் இ பவர் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் இ பவர் எக்ஸ் equal to c அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே.